ஹலோ விவாஸ், வெல்கம் டு ராதிஸ் தமிழ் கிச்சன். ராதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10 முட்டை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை பணியாரக்கல்லில் ஊற்றிக்கலாம். பணியாரக்கல்லில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. எல்லா குழியிலையும் ஆயில் விட்டுட்டேன். அடுத்ததான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை எடுத்து ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றிடலாம். அடுப்பு மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஒன் சைடு வெந்த பிறகு மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். ஸ்பூன் வச்சு மெதுவாக திருப்பிக்கோங்க. எல்லா சைடும் பணியாரம் ஈவனாக வேகட்டும். நல்லா திருப்பி போடுங்க. நடுவில் இருக்கிற பணியாரம் வெந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டி அறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால மிளகாய்த்தூள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். ஆல்ரெடி முட்டைக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
ரொம்ப வேணால் 1/4 கப் இருந்தால் போதும். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம பணியாரம் சுட்டு வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலா வந்து முட்டைக்குள்ளே இறங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மசாலா நல்லா உள்ளே இறங்கிடுச்சு. 2 நிமிஷம் விட்டு எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க. நல்ல வித்தியாசமான முட்டை வறுவல் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.